வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பா நண்பீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலக மக்களே ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தான். விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்ப முடியாமல் சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸை பற்றி இந்த உலகமே ரொம்பவே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். 59 வயசான சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே கூட அவங்களோட அப்பா அம்மா இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போனதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் பிறந்திருக்காங்க. இதனால இந்திய நாட்டு மக்கள் அவங்கள நம்ம நாட்டு பெண் அப்படின்னும் பார்க்குறாங்க. போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதி ஸ்பேஸுக்கு போன சுனிதா வில்லியம்ஸ் அதாவது 8 நாள் மிஷனாக அங்கே போயிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே நடந்த கோளாறுனால அவர் ஃபுட்ஸ்வில்மோர் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து விண்வெளியிலேயே 9 மாசமாக தங்கியிருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. 9 மாசத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமும் சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் ஃபுட்ஸ்வில்மோர் இவங்க 2 பேரும் சேர்ந்து மார்ச் 18ஆம் தேதி அதாவது இன்னைக்கு ஸ்பேஸ் டிராகன் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்புவாங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது சுனிதா வில்லியம்ஸ் திரும்ப பூமிக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்ட உடனே உலக மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 9 மாதத்துக்கு முன்னாடி போன சுனிதா வில்லியம்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவர் இப்போ இருக்கிற ஃபோட்டோஸோட சேர்த்து பார்த்தோம்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது உடலளவில் சுனிதா வில்லியம்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 வயசை தொடப்போகிற சுனிதா வில்லியம்ஸ் இப்போது உடல் எடை ரொம்பவே குறைஞ்சு முடியெல்லாம் நிறைச்சி அதாவது 9 மாதத்துக்கு அப்புறம் இவங்களோட வயசை தாண்டிய முதுமை தோற்றம் இவங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் அவங்க கூட இருக்கிற குழுவினர் எல்லாம் சேர்ந்து பத்திரமா பூமிக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக விண்கலத்தில் இவங்களுக்கு 4 நிலைகளை கடக்க வேண்டியதாக இருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் அப்புறம் வில்மோர் இவங்க 2 பேரும் 9 மாதம் கழித்து விண்வெளியிலேருந்து பூமிக்கு திரும்புகிறாங்க. அதாவது 17 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் புதன்கிழமை காலையில் 3 மணி 27 நிமிஷத்தில் பூமியை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாமே ரொம்பவே மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சேஃபாக பூமிக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தாலுமே கூட இயல்பு நிலைக்கு திரும்புறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 9 மாதம் விண்வெளியில் இருந்துட்டு பூமிக்கு திரும்பி வந்து இயல்பு நிலைக்கு மாறுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ்க்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தாண்டி எப்படி நார்மலாக ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 60 வயசை தொடப்போகிற சுனிதா வில்லியம்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்னதான் அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலுமே கூட இவங்களோட அப்பா அம்மா இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால கிரெடிட்ஸில் இந்தியாவுக்கு நிறையா பங்கு இருக்குது. அதாவது இந்திய மக்கள் ரொம்பவே சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப வராங்க அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவங்க பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட உடல்நிலையாக செக் பண்ணிவிட்டு இவங்களை ட்ரீட்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் இவங்க சேஃபாக திரும்பி வரணுங்கிறதுக்காக நம்ம இறைவனை வேண்டிக்கலாம். ஸோ சுனிதா வில்லியம்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் எவ்ரி ஒன்.